ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ், நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். இப்போ ஹேஷிங்கில் இருந்து தேர்டு சம் பார்க்க போகிறோம். தேர்டு கொஸ்டின் என்னதுன்னா, you are given a zero indexed strictly increasing integer array nums and a positive integer diff. A triplet ijk is an arithmetic triplet if the following conditions are met. 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Return the number of unique arithmetic triplets. அதாவது இந்த கொஸ்டினை பார்த்து உங்களுக்கு புரியணும்னா, இட்ஸ் அ ட்ரிப்ளெட்டை வச்சு ஏதோ இந்த கான்செப்டை வச்சு ஏதோ ஒன்று ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். மீனிங் புரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜீரோ இண்டெக்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகிற இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் இங்கே ஜீரோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜீரோ இண்டெக்ஸ்டு அந்த ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த அரேயில் இருக்கிற ஏதோ ஒரு 3 நம்பரை நம்ம வந்து எடுக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே இங்கே வந்து நான் இங்கே போடுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன டெஸ்ட் கேஸ் கொடுக்க போகிறேனோ அதே இங்கே போட்டுடுறேன். 4 5 6 7 8 9 இதான் அந்த அரே டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இப்போ வந்து 4 எடுக்கும். 4 6 8 இந்த மூணுமே ஒரு ட்ரிப்ளெட் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, 6 - 4 என்னது 2. அதே மாதிரி 8 - 6 என்னது 2. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரிப்ளெட் காம்பினேஷனில் அந்த டிஃப்ரென்ஸுக்குமே ஈக்குவலாக வருதா? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரிப்ளெட். இந்த மாதிரி இந்த அரேயில் எத்தனை ட்ரிப்ளெட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 4 6 8 அப்படிங்கிற ஒரு ட்ரிப்ளெட். அதே மாதிரி நம்ம வந்து 5 7 9 இந்த மூணுமே ட்ரிப்ளெட் சொல்லலாம். 7 - 5 2 வரும், 9 - 7 2 வரும். ஸோ அப்போ இது ஒரு 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டு, இது ஒரு கவுண்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரணும்னா 2ன்னு ஆன்சர் வரணும். ஸோ இதுதான் ஓவரால் இந்த கொஸ்டினில் இருக்க கான்செப்ட். இதில் என்னதுன்னா, ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் யூனிக் arithmetic triplets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கண்டிஷன்ஸ் இருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்மளோட கோடிங் ஆப்டிமைசேஷன் இருக்க போகுது. ஓகேவா? நான் சொன்னது தான் நம்ஸ் ஆஃப் ஐஜேகே அப்படி இருக்குது. அப்போது கொஸ்டின் கோடிங்கோட பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லட்டுமா? 3 லூப்ஸ் 3 இன்னர் லூப்ஸ் வருங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஃபார் i = 0 i <n i++ போடணும், அதுக்குள்ளே ஜே போடணும், அதுக்குள்ளே கே போடணும். இந்த 3 கண்டிஷன்ஸை அப்படியே உள்ள அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் நான் இப்போ ஒன்று காமிக்கேன், கோடிங் காமிக்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் போட்டுட்டு கவுண்ட் வேணும்னா c = 0 போடுவாங்க. அதில் i j k மூணுத்தையும் போட்டுட்டு அந்த நான் கொஸ்டினில் காமிச்ச அந்த 3 கண்டிஷன்ஸுமே இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. array of j minus array of i = d இருக்கணும். அதே மாதிரி array of k minus array of j = d இருந்துச்சுன்னா கவுண்ட் ++ போட்டு போடுவாங்க. இதில் இருக்கிற லாஜிக் ஓகே, பட் இதில் ஆப்டிமேஷன் இருக்கான்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம ஆப்டிமேஷன் கோடுக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னால் அந்த ஆப்டிமேஷன் எப்படி பார்க்குங்கிறத நம்ம கொஸ்டினில் காமிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பாட்டுக்கு போகலாம். இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து லைக் மேக்ஸில் அடங்கி இருக்கும். பொதுவாக கோடிங்னாலே மேக்ஸுங்கிறது கண்டிப்பாக அதில் எங்கேயாவது இடத்துல வந்து வந்துடும். ஸோ இந்த 3த்தையுமே ஒரு ஒரு சின்ன ஈக்குவேஷனே கொண்டு வரணும். இப்போ நம்ஸ் ஆஃப் ஜே, ஓகேவா? நம்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. நான் இங்கே ஜே ஐடின்னு போடுறேன். மீனிங் என்ன அர்த்தம்? நம்ஸ் ஆஃப் ஜே நம்ஸ் ஆஃப் ஐ என்ன அர்த்தம்? அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் கே மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டி. இப்போது இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வச்சா என்ன வரும்னா ஜே ஈக்குவல் டு டி மைனஸ் ஐ போடலாமா? இதை வந்து எப்படி எழுதலாம்? ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் டி வரும். அதாவது ஐ அங்கே மைனஸ் ஐ வந்து அங்கே போயிடுச்சு, ப்ளஸ் ஐன்னு வரும். அதே மாதிரி இங்கே கீழே கே ஈக்குவல் என்ன வரும்? ஜே ப்ளஸ் டி வரும். இப்போ ஜேக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஐ ப்ளஸ் டின்னு போடலாமா? ஸோ அதெல்லாம் இங்கே போடுறேன், ஐ ப்ளஸ் டி. அப்போது கேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, கே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 × டி அப்படின்னு போடலாமா? 2d. ஐங்கிற வேல்யூ ஜேக்கு இந்த வேல்யூ போட்டுடலாம், கேக்கு இந்த வேல்யூ போட்டுடலாம். அப்போ ஐ ஜே கே மூணுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபார்முலா வச்சு தான் நம்மளோட கோடிங் பாட்டு இருக்கும். நம்ம கோடிங் பாட்டு போயிட்டால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கோடிங் பாட்டு போகலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ சொன்ன டெஸ்ட் கேஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணி இங்கே ஃபங்க்ஷனாக போட்டிருக்கேன். பார்த்தாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து அந்த ஹோல் ஃபார்முலாவே நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இங்கே சிம்பிளாக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு செட் அப்படிங்கிற ஒரு இதில் வச்சு ஹேஷ் செட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி கவுண்டுக்குமே
கவுண்ட் ஈக்குவல் 0 போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராவல்ஸ் பண்ண நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் தேவை கிடையாது, உள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸே என்எஃப் தான். ஸோ அதனால் நான் இன்ட்டு நம்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் என்ன சொன்னேன் அப்போ ஐங்கிறது ஒரு நம்பர், அதே மாதிரி ஜேங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஐ ப்ளஸ் டி அப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கே அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் கே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது இந்த 3 ஈக்குவேஷனை தான் நான் இங்கே ஒரே லைனில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டெரிவேஷன் நான் இங்கே பண்ண போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல போட்டிருக்க வேல்யூ என்னதுன்னா கேக்கான வேல்யூ. அதுக்கு என்ன மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவளுக்கு என்ன நம்ஸ் இருக்குன்னா 4 5 6 7 8 9 இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனாக பாருங்கள். இப்போ 4 வரும்போது இந்த வேல்யூ என்னவா இருக்கும், நம் மைனஸ் டிஃப் என்னவா இருக்குன்னா 4 மைனஸ் 2ன்னு இருக்குமா, 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 4 மைனஸ் 2 இன்ட்டு டி என்னது 4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ அந்த 2ங்கிறது வந்து இந்த செட்டில் இருக்கா, இல்லை. 0 இருக்கா, இல்லை. இல்லைன்னா அது கவுண்ட் பண்ணாது. அது இருக்கோ இல்லையோ நம்ம வந்து 4ங்கிறத நம்ம வந்து சீனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 4ங்கிறது அந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அதுதானே. இப்போ 4ங்கிறது இருக்குது. இப்போ அடுத்து 5க்கு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 5 மைனஸ் 2 என்னது 3. அதே மாதிரி 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டுமே இருக்கா, இல்லை. அப்போ கவுண்ட் ஆகாது. இப்போ 5ங்கிறது திரும்ப ஆட் ஆயிரும். அடுத்து 6 மைனஸ் 2 என்னது 4 இருக்குது. ஆனால் 6 மைனஸ் 4 2ங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் கவுண்ட் ஆகாது. ஆனால் பட் அந்த செட்டில் போய் ஆட் ஆயிரும். இப்போ அடுத்து 7 மைனஸ் 2 ஈக்குவல் டு 5. அதுமாதிரி 7 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. ரெண்டுமே இருக்கா, இல்லை. 5 இருக்கு ஆனால் 3 கிடையாது. 7 ஆட் ஆகிட்டு. இப்போ வாங்க, இப்போ 8க்கு வாங்க. 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இருக்குது. அதே நேரத்தில் 8 மைனஸ் 2 வரும். 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4. இப்போ நம்மளுக்கு 6ம் இருக்குது 4ம் இருக்குது. அப்போ இந்த 8ங்கிறது இப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுதுன்னா நான் சொன்னேன்ல கே, இதுவும் ஆக்ட் ஆகுது. அதாவது 4 6 8 அப்படிங்கிற 3 ட்ரிப்ளெட். இது ஐ ஜே கே. அப்போ 8ங்க இந்த இடத்துல வந்து கேவா ஆக்ட் ஆகுது நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு என்ன மீனிங், நான் எதுக்கு இங்கே இதில் நம் மைனஸ் டிஃப் எதுக்கு போகிறேன்னா இப்போ 8ங்க எப்படி வந்திருக்கும் 8 மைனஸ் 2 ஈக்குவல் 6, 8 மைனஸ் 4 ஈக்குவல் 4. அப்போ 4 6ங்கிறது ஐ ஜே மாதிரியும் இப்போ 8ங்க கே மாதிரி இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஐ ஈக்குவல் டு ஜே மைனஸ் டின்னு போடலாம்ல. இந்த இடத்துல ஐ ஈக்குவல் டு ஜே மைனஸ் டின்னு போட்டுக்கலாம். அதே இடத்துல இந்த இடத்துல ஐயை மட்டும் வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன வரும், கே மைனஸ் 2 இன்ட்டு டி போடலாம். ஸோ அந்த ஃபார்மெட் படி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டதுனால உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரியலன்னா இதை வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது புரியறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் இங்கே வந்து ரொம்பவே நான் ஸ்டார்டிங்கில் ஒரு லாஜிக் கான்செப்ட், அது பிகினர்ஸுக்கு யூஸ் பண்ணுற, பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப அந்த 3 கண்டிஷன்ஸை வந்து ரொம்பவே ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த கோடிங் இவ்வளோன்னு இருக்குது. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்டிமைஸ் பண்ணிட்டா கோடிங்கும் சின்னதாகும், டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே கம்மியாகும். ஸோ இங்கே செட் நான் எதுக்கு இந்த யூஸ் பண்ணுறேன்னா நாங்கள் டாட் கண்டெய்ன்ஸ் போட்டு இங்கே செக் பண்ணுறேன்ல. ஸோ அதனால் இங்கே அது ஈஸியாக சொல்லி தான் இங்கே செட் யூஸ் பண்ணேன், தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆப்டிமைசேஷனுக்கு எந்த குறையும் வரல. இங்கே கவுண்ட் பண்ணுறோம், இங்கே வந்து அதை ஆட் பண்ணுறோம், இங்கே ட்ராவல்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ தான். லாஸ்ட்டாக இந்த கவுண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 ஆன்சர் வரும். எப்படி 2 ஆன்சர் வருது, இது ஃபஸ்ட்டு இதில் கவுண்ட் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 8 வந்தாச்சு, அடுத்து 9 வரும்ல. 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7 வரும். அதே மாதிரி 9 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5 வரும். இங்கே 9 7 5 மூணுமே அதை வந்து ட்ரிப்ளெட் மாதிரி அக்கர் ஆகுது. ஸோ அதனால் கவுண்ட் ஈக்குவல் 2 ஆயிரும். ஒன்று ஆன்சர் வந்துருக்கு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் சம் இல்லை, நம்ம எடுத்துக்க கொஸ்டினை பொறுத்து தான். இது ஆக்சுவலாக ஹேஷிங் கீழே வரும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம்.
நீங்கள் இன்னும் கோட் ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட queries அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.